அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் மண்டபத்தில் வரக்கூடிய ஒரு கார்னர் பேட்டர்ன் பார்க்கலாங்க. ஏற்கனவே இன்னொரு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து ஒரு கிளி பேட்டர்ன். கிளி வந்து மண்டபத்தில் வச்சு நம்ம போட்டிருக்கோம், கிளி மண்டபம். சரிங்களா? உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைனுங்க அது. உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அதாவது பார்டர் வந்து எந்த இடத்துல வரைய போகிறோமோ அந்த அவுட் ஸ்கெட்சை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுக்குற டிசைனுமே வந்து ஒரு 12x15 வரைக்கும் உள்ள சைஸுக்கு தாங்க செட் ஆகும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம டிசைன் வந்து உள்ளே நிறையா கொடுக்குற மாதிரி வரும். இந்த டிசைன் பத்தாது. ஏன்னா மண்டபத்தோட அளவு பெருசாகிறப்ப நம்ம டிசைன் அதுக்கேற்ற மாதிரி பேட்டர்னை மாற்றி கொடுத்தா தான் நமக்கு அது மேட்சிங்காக இருக்கும். அந்த சைஸ் உள்ள பிக்சருக்கு வந்து அது மேட்சிங்காக செட் ஆகும். இல்லைன்னா அது வந்து செட் ஆகாது. ஃபஸ்ட்டு இது போல் வந்து மண்டபத்தோட ஒரு சைடு ஆர்க் போட்டுக்கலாம். அதை ஈவனாக எடுக்கிறதுக்காக இது போல் ஒரு லைன் போட்டுட்டு, ஹரிசானல் லைன் போட்டுட்டு, நான் போன பதிவில் சொன்னது போல் மெஷர் பண்ணிக்கலாம். அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா காம்பஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் அப்படி மெஷர் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் நம்ம ஒரு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைனில் அப்படின்னா நமக்கு அந்த பாயிண்ட் கிடச்சிரும். அதிலேருந்து நம்ம வந்து ஆர்க்கை வந்து கரெக்டாக நம்ம பொசிஷன் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வேணும், கையில் ட்ரா பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இது போல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல் ஸ்கெட்சும் ஒரு சைடு ட்ரா பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா நம்ம ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதை வந்து இன்னொரு பக்கம் கார்பன் வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த டைப்பு தான் மேக்ஸிமம் பெஸ்ட்டாக வரும் ஈக்குவலாக. இல்லைன்னா நம்ம கையில் ட்ரா பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிச்சிரும். நமக்கு எப்படி இருந்தாலும் அதிகமாக ப்ராக்டிஸ் எடுத்துருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து ஈஸியாக போடுறதுக்கு வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ கிளியோட தலையை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். அந்த கார்னர் பேட்டர்னில் அந்த கார்னர் பாயிண்டில் அந்த இடத்துல வந்து தலையை வரைஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு பெண்டு க்ளோஸ்டு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து கீழே வந்து க்ளோஸ் பண்ணி வால் பகுதி ரெக்கை பகுதியும் நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி முடிச்சுட்டு இந்த மெயினாக வந்து மண்டபம் போடுறதுல முக்கியமான விஷயம் வந்து அந்த இடத்த கவர் பண்ணி டிசைன் போடுறோமா அப்படின்றது தான் வந்து மண்டபத்தோட ஸ்பெஷல். ஸோ அதுக்கேற்ற போல் நம்மளோட டிசைன் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். இது வந்து ரெட்டை கிளி இருக்கிற மாதிரி போடுறோங்க. ஒரு கிளியை போட்டாச்சு. இப்போ இன்னொரு கிளியை பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கமாக பார்த்து அதே போல் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கும் அதே போல் மேல் பக்கமாக பார்த்து நம்ம ரெக்கை போடணுங்க. இந்த கிளி வந்து சைடு போஸ்டில் இந்த பக்கமாக வெர்டிக்கலாக வந்து ரெக்கையை காமிச்சு போடணும். இதில் வந்து ஹரிசாண்டலாக ரெக்கையை வந்து மேல் பக்கமாக தெரிகிற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் அதனுடைய மூக்கு, கண், அந்த கழுத்தில் போடக்கூடிய நெக்லஸ் அதெல்லாம் போட்டு முடிச்சுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டு கிளிக்கும் இடைப்பட்ட பகுதியை வந்து ஃபில் பண்ணணும். அதுக்காக ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் இப்போதைக்கு கொடுத்துக்கலாங்க. ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துட்டு இது மாதிரி இது வந்து உப்பல் ஒர்க்குக்காக போடுற ஸ்கெட்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதுக்கடுத்தது வந்து வால் பகுதியை வந்து போடலாம். இந்த கிளிக்கு வால் பகுதியில் வந்து இதே பேட்டர்ன் இந்த கிளிக்கு எப்படி போட்டிருக்கோமோ மேக்ஸிமம் அதே போல் வர்றது போல் நம்ம வந்து கொஞ்சம் பேட்டர்னை மேட்ச் பண்ணிக்கணுங்க. ரெண்டு கிளிக்கும் மேட்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். அடுத்தது மேல் பகுதியில் அந்த ரெண்டு கிளிக்கும் இடைப்பட்ட பகுதியையும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கிளியோட வாயிலேருந்து ஒரு சின்ன கொடி, செடியோட கொடி வந்து போகிற மாதிரி ஒரு சின்ன டிசைன் கொடுத்துக்கலாங்க. இந்த கிளிக்கும் அதே போல் ஒரு சின்ன பேட்டர்ன், அவ்வளோதான். இப்போ அந்த இடமும் ஃபில் ஆகிடும். அடுத்து கீழே வந்து கொஞ்சோண்டு அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் கீழே இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து லைன் போட்டு ஒரு சர்க்கிள் டிசைன் மாதிரி கொடுத்துக்கலாம், ஒரு டாட் மாதிரி. அடுத்தது இந்த வால் பகுதியிலையும் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் அதையும் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன். எது பண்ணாலும் நம்ம ரெண்டு கிளிக்கும் ஓரளவு ஈவனாக தெரிகிற மாதிரி பண்ணிக்கணுங்க. டிஃப்ரென்ஸ் ரொம்ப காட்டிக்கக்கூடாது. ஓரளவுக்கு நான் அது கொஞ்சம் மெர்ஜாகி தெரியணும். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்பவே அழகாக தெரியும். அடுத்தது அந்த இடையில இருக்க கொஞ்சோண்டு அந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக அந்த ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். இப்போ ரெக்கையில் வந்து டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டபுள் லைன் கொடுத்துட்டு செப்ரேட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேட்டர்னும், மேல் பகுதியில் வந்து லைன்ஸை போட்டு செக்குடு மாதிரி கொடுத்துக்கலாங்க. இதுவும் ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் டிசைன் தான். இந்த மாதிரி நம்ம செக்குடு கொடுக்குறது பேர்ட்ஸுக்கு, அதையும் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ ஒரு பக்கத்தோட டிசைன் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோங்க. இப்போ மேல் பகுதியில் இருக்க அந்த பேட்டர்ன் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ இன்னொரு பேட்டர்ன் வந்து மாற்றிக்கிறேன். இதே ஃப்ளவரில் டாட் வச்ச மாதிரி கீழே போட்டது போல் மேட்சிங்காக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம அந்த மண்டபத்தோட இந்த கார்னர் பேட்டர்ன்லாம் வந்து நம்ம மக்கூர்க்கில் பண்ணி முடிச்சிருவோம். அந்த இடத்துல வந்து ஃபில்லிங்காக பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் சின்னதாக ஒரு
பென்சில்லே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுங்க. வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த பதிவில் தொடர்ந்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கெட்ச் அல்லது பெயிண்டிங்கோட தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி.